வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சிவரசி தங்கப்பாண்டி. உள்ளுணர்வு கொண்ட ராசிகள் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மேசம் முதல் மீனம் வரை இருக்கிற இந்த 12 ராசிகளில் 12 ராசிகளும் உள்ளுணர்வு பிரதிபலிக்கிற ராசிகள் தான். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு இன்றைக்கே யூகிக்கக்கூடிய ராசிகள் இந்த 12 ராசிகளுக்குமே அந்த தன்மை இருக்குது. அதில் குறிப்பாக சில ராசிகளுக்கு மட்டுமே அதீதமான அந்த உள்ளுணர்வு பேசக்கூடிய அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய காரணங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்பேற்பட்ட ராசிகளில் முதலாவதாக வரக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேச ராசி. இவங்க அடுத்தவங்க மனசை படிக்க தெரிஞ்சவங்க, மிகவும் அதி புத்திசாலியாக இருக்கிறவங்க மேசராசிக்காரங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அந்த ராசி, மதிநுட்பம் மிக அதிகமான இந்த ராசியில் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி திறமை பெற்றவங்களாக அந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்க. மேச ராசியை தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய ராசி என்ன ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. புதன் பகவான் ஆதிக்கம் பெற்ற இந்த ராசி, இந்த வீட்டின் அதிபதியும் இந்த புதன் பகவான் தான். அதனால் என்னவோ அவங்க முன்னறிவும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கிற திறமையும், அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய திறமை பெற்றவங்களாகவும் அந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட என்ன அலைகள் என்ன இருக்குது, என்ன மாதிரியான சிந்தனைகள் அவங்க இருக்கிறாங்க இப்போது அப்படின்னு இந்த ராசிக்காரங்க மிக ஈஸியாக அவங்கள அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு திறமை பெற்றவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுய சிந்தனைகள் அதிகம். அவங்க யாரையுமே சார்ந்திருக்க மாட்டாங்க. பொதுநலம் விரும்பியாக இருக்கக்கூடிய அந்த ராசிக்காரங்க அடுத்தவங்களுடைய சூழ்நிலையும் அடுத்தவங்களுடைய சிந்தனை திறனையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய திறமை பெற்றவங்களாம் இந்த மிதுன ராசிக்காரங்க இருக்கிறாங்க. மிதுன ராசியை தொடர்ந்து அடுத்த நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசிங்க. மனோகாரனான சந்திர பகவானின் சொந்த வீடு. ஒருவருக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன விதமான பிரச்சனை அவங்களுக்கு வருது அப்படின்னு யூகிச்சு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்களும் கடகராசிக்காரங்க இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருதுன்னா, இல்லை அவங்க மனசில் ஒரு பிரச்சனை, தன்னோட குடும்பத்திலே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, உனக்கு இது நடக்க போகுது, நீ ஜாக்கிரதையாயிரு, இதை பண்ணு, இதை பண்ணாது, இந்த இடத்துக்கு போய் இங்கே வா அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை பெற்றவங்க கடகராசிக்காரங்க. பொதுவாக ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் எத்தனையோ உறவு முறைகள் இருந்தாலுமே கடகராசிக்காரங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை ஒரு வார்த்தை சொல்லுது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அது என்ன சொல்லுதுன்னு காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா 100க்கு கிட்டத்தட்ட 99% அது நடக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். நம்ம இப்போது கடகராசியை தொடர்ந்து அடுத்ததாக உள்ளுணர்வு கொண்ட ராசிகளை நம்ம பார்க்க போகிற ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிங்க. சிம்மம் அப்படின்னா ஆதிக்கம், சூரிய பகவானின் சொந்த வீடு, ஆத்மக்காரகனான சூரிய பகவானுடைய இருப்பிடம் சிம்ம வீடு. இவங்க எப்படின்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அடுத்தவங்க ஆலோசனையும் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இவங்களே அதிநுட்பமான யோசனை கொண்ட மனிதர்கள். சிம்ம ராசி அப்படின்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. 12 ராசிகள் அப்படின்னா அந்த 12 ராசிகளுக்கும் 12 தனித்துவங்கள் இருக்குது. 12ம் 12 விதமான திறமைகள் பெற்றவங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சிம்ம ராசி அப்படின்னா அவங்க ஆத்ம பலமும் தைரியம் வீரியம் எல்லாமே ஒருமை பெற்றவங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது மட்டும் இல்லாமல் தான் எப்படி நடக்கணும், அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும் அப்படின்னு மிகவும் திறமையாகவும் நிதானமாகவும் யோசனை பண்ணக்கூடிய ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு இறைவன் இயற்கையாகவே அந்த உள் உணர்வு நல்லதை கெட்டதை யோசனை பண்ணி செய்யக்கூடிய திறமைகளை கொடுத்துருக்கிறார். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சிம்ம ராசியை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசிங்க கும்பராசி. இப்போ இந்த கும்பம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். சனி பகவானுடைய வீடு தான் அது. இவங்க எப்படின்னா எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையும் தன்னுடைய சுய அறிவால் மாற்றக்கூடிய சக்தி பெற்றவங்க கும்பராசிக்காரங்க. இவங்களை சுற்றி நடக்கிற பிளாக் மேஜிக், அமானுஷ்யமான விஷயங்கள் ஈஸியாக அவங்க அப்சர்வ் பண்ணிடுவாங்க. இது நம்மளை சுற்றி இந்த பிரச்சனை நடக்குது,
இவங்க தான் இந்த விஷயத்துக்கு வந்து காரணகர்த்தாவாக இருக்கிறாங்க, இல்லை இவங்களால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, இல்லை இவங்களால நம்ம வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் வரும் வராது, இல்லை இவங்களால நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது, நன்மை இருக்குது, முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சக்கூடிய திறமை பெற்றவங்க யாருன்னா நம்ம கும்பராசிக்காரங்க. கும்பராசியை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. மீனம் அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வீடு. இவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானம் உள்ளவங்க, நேரத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இவங்க. படைப்புத்திறன் மிக்கவங்க. படைப்புத்திறன் அபரிதமாக இருக்கும். ஒரு விஷயத்த புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க ஆள் மனசில் பதியக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் மதிப்பு கொடுக்குறவங்க. அன்புக்கு கட்டுப்படக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. இவன் எப்படிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டா உயிரக்கோடு கொடுப்பாங்க. உள்ளுணர்வு இவங்க எப்பொழுதுமே இவங்க உள்ளுணர்வு எப்படி இருக்குன்னா முன்னோக்கி செல்லும் வழியை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. ஒரு செகண்ட்ல ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டதை உணரக்கூடிய தன்மை படைத்தவங்க மீனராசிக்காரங்க. இந்த மேசம், மிதுனம், கடகம், சிம்மம், கும்பம், மீனம் இந்த 6 ராசிக்காரங்க 12 ராசிக்காரங்களுக்கும் திறமைகள் இருந்தாலும் இந்த 6 ராசிக்காரங்க அபரிதமான உள்ளுணர்வு கொண்ட ராசிகளாக வரையறுக்கப்பட்டிருக்கிறாங்க. இது நான் சொன்னது இல்லைங்க, சித்தர்கள் சொன்ன முறை இது. எல்லாம் அமையட்டும், இறையருள் பெருகட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் சிவரிஷி தங்கபாண்டி. நன்றி.